வெடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேரை விடுவிக்க கோரியும் போலீஸ் அராஜகத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம், போலீஸ் நிலையமும் முற்றுகை. எமக்கு வேறு வழியில்லை, தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்கவில்லை யாழ் கடற்தொழிலாளர்கள். வடக்கு கிழக்கில் உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்க அமெரிக்கா நடவடிக்கை. நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலியல் சார்ந்த மனநோய்க்குட்பட்டவரா? கஜேந்திரன் எம்பி கேள்வி. சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளராக இளங்கோவன் பொறுப்பேற்பு. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு மாற்றும் திட்டத்தில் ரணில், சாணக்கியன் எச்சரிக்கை. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளமாக 1700 ரூபாய், ஜீவன் உறுதி. வளங்களை அள்ளித்தரும் கடல் சவால்களையும் சந்திக்க வைக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா. தொடர்பது விரிவான செய்திகள். வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் விடுவிக்க கோரியும் போலீசாரின் அராஜகத்தை கண்டித்தும் வவுனியா நெடுங்கேணியில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. நெடுங்கேணி நகரச்சந்தையில் ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியானது நெடுங்கேணி புளியங்குளம் வீதியூடாக சென்று வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தின் வாயிலில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் உதவி பிரதேச செயலாளரிடம் கண்டன மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வனவள திணைக்கள அலுவலக வாயிலில் நின்று வனவள திணைக்களத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் பின்னர் அங்கிருந்து சென்று நெடுங்கேணி போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதன்போது போலீஸ் உயரதிகாரிகள் வருகை தந்து ஆர்ப்பாட்டக்காரருடன் பேச முற்பட்ட போதும் அதற்கு மறுப்பு தெரிவித்த போலீசாருக்கு எதிரான கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பினர். இதன்போது அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் போலீஸ் நிலையத்தில் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். போலீஸ் நிலையம் முன்பாக சுமார் அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட மக்கள் பின்னர் அங்கிருந்து சென்று பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் அராஜகம் ஒழிக்க, வெடுக்குநாரி எங்கள் சொத்து, கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய், வழிபாட்டு உரிமையை தடுக்காதே, சிவ வழிபாட்டை தடை செய்யாதே, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், பொய் வழக்கு போடாதே, பௌத்தமயமாக்கலை உடனே நிறுத்து என எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பினர். வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய நிர்வாகத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட இக்கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், வினோநோகராதலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள், கிறிஸ்தவ மத குருமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான செந்தில்நாதன், மயூரன், லிங்கநாதன், தியாகராஜா, ரவிகரன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போலீஸ் அராஜகம், 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 போடாதே 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 போடாதே
நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலியல் சார்ந்த மனநோய்க்கு உட்பட்டவரா என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உருவி அரை நிர்வாணமாக கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நெடுங்கேணி ஓஏசி ஒரு பாலியல் வக்கிர நோய் கொண்டவரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஆணை அரை நிர்வாணமாக கொண்டு வருகின்ற பொழுது போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் நிற்கிறார்கள், பொதுமக்கள் பெண்கள் வெளியே நிற்கின்றார்கள். அப்படி இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்னே அவரை அப்படியே அரை நிர்வாணமாக இறக்கி கொண்டு செல்வதற்கு அவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவரிடம் ஒரு மனநோய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இனவெறி மதவெறி பாலியல் சார்ந்த ஒரு மனநோய்க்கு உட்பட்டவரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. இப்படிப்பட்ட மிருக குணம் கொண்ட ஒருவரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தேடி பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே வேலன் சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போன்று தொல்பொருள் சின்னங்கள் எதற்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தப்படவில்லை. அங்கே பகல் முழுவதும் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிந்திருந்தார்கள். அங்கே பல போலீசார் வந்து வீடியோ படங்களை பிடிக்கின்ற பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது பகலிலே அவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தால் அந்த நேரத்திலே வந்து அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் மறுநாள் அந்த ஆலய பகுதியிலே ஏதோ ஒரு சேதப்படுத்தல் நடைபெற்றதாக வந்து பொய்யான அடிப்படையிலே வந்து பணிப்பாளரிடம் அறிக்கை ஒன்றை பெற்று கடந்த செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு பிணை கிடைக்காமல் மீண்டும் 19ஆம் தேதி வரை நீதிமன்றத்திலே ஒரு தடை உத்தரவு வழங்குவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதனால் இந்த விடுக்கினாரி மலை பிரதேசத்தை பௌத்தமயமாக்குகின்ற நோக்கத்தோடு சைவ சமயத்தவர்களுடைய வழிபாட்டு ஆதிக்கத்தில் இருந்து அதனை பறித்தெடுக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தொல்பொருள் அமைச்சரும் இதனுடைய சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு இனவெறி செயல்பாடுகளை கடந்த காலங்களிலும் மேற்கொண்டிருக்கின்றார். குருந்தூர் மலையிலே அகழ்வு செய்ய போகிறோம், தாங்கள் எந்தவித நிர்மாணங்களையும் செய்யவில்லை என்று பொய் சொல்லி அந்த அகழ்வு பணியை ஆரம்பிப்பது போன்று காட்டி வெளிநபர்களை செய்ய விடாமல் தடுத்து அங்கே ஒரு பௌத்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அதற்கு முழு சூத்திரதாரி விதுர விக்ரமநாயக் என்கின்ற தொல்பொருள் அமைச்சர். அதே அமைச்சர் தான் இங்கேயும் நடைபெறுகின்ற இந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றார். தமிழ் சிங்கள கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். இந்த இனவெறிக்கு எதிராகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் ஆலய நிர்வாக சபையினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திலே பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியமைக்கு நன்றி. இந்த கைது செய்யப்பட்ட 8 அப்பாவிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களில் 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இன்றோடு 4வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. வவுனியாவில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரி மிகவும் இனவரி பிடித்த ஒருவராக இருக்கிறார். அன்றைய தினம் சம்பவம் நடைபெற்ற அன்று வேலன் சுவாமி அவர்களாலும் குடும்பத்தினராலும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மறுநாள் கொழும்பில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நான் விடயத்தை தொலைபேசியூடாக தெரிவித்திருந்தேன். இந்த கணம் வரை வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு சார்ந்தவர்கள் இந்த சிறைச்சாலைக்கு சென்று இந்த கைதிகளை பார்வையிடவில்லை, இந்த குடும்பத்தினரை சந்தித்திருக்கவில்லை. ஆகவே இவர்களும் இந்த ஒடுக்குமுறைக்கு துணை போகிறார்கள். இவர்கள் உடனடியாக இந்த மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரி பதவி விலக வேண்டும். கொழும்பில் உள்ள அலுவலகம் பேரினவாத அரசுக்கு சார்பாக செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை நேரத்திலே கேட்டுக்கொண்டு நாளைய தினம் குடும்பத்தினராலே வவுனியா நகர பகுதியிலே முருகன் கோயில் கந்தசாமி ஆலயத்திற்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அனைத்து சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் திரண்டு நாளைய தினம் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்திற்கும் வெளிச்சேர்க்க வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு பக்கபலமாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இது அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. வெடுக்கினாறு மலையில் பௌத்த கோயில் வருவது என்பது ஒட்டுமொத்த தமிழினமும் தன்னுடைய இருப்பை இழக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே அதற்காக கைதானவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக கைது செய்யப்படவில்லை. ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக இருப்பிற்காகத்தான் அவர்கள் அந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்த தேசமும் அவர்களுக்காக திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாட்டில் கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் இந்த மாதத்தின் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 67,114 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் இதுவரையில் ரஷ்யாவில் இருந்து 9,783 பேரும், இந்தியாவில் இருந்து 9,735 பேரும், ஜெர்மனியில் இருந்து 6,301 பேரும் நாட்டை வந்தடைந்துள்ளனர். கடந்த மாதத்தில் மாத்திரம் 2,18,350 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்களின் இழுபமடி படகுகளை கட்டுப்படுத்துமாறு கோரி யாழ் இந்திய துணை தூதரகம் முன் மீனவ சங்கங்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்று எமது கடல் பரப்பிலே இந்தியன் இழுவைப் படகுகள் அத்துமுறை வந்து செய்கின்ற அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் அழிவுகளையும் பல தடவைகள் பலரிடம், அதாவது சம்பந்தப்பட்டவர்களிடம் எல்லாம் எடுத்து கூறியும் எந்தவித முடிவும் கிடைக்கவில்லை. அதால் எந்தவித ஒரு நல்ல தீர்வும் கிடைக்காத நிலையிலே நாங்கள் இந்த குறிப்பிட்ட 19/3/2024 அன்று காலை 10 மணி அளவில் எமது உயிர்களையும் துச்சமாக மதித்து எமது சமூகத்தின் விடுவிற்காக வேண்டியும் எமது கடல் இறையாண்மையின் பாதுகாப்புக்காக வேண்டியும் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை செய்ய இருக்கின்றோம். இந்த போராட்டமானது எமது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனமும் இணைந்துதான் இதை செயல்படுத்துகின்றோம். இந்த செயல்பாட்டை செய்வதற்கு அயல் மாவட்டங்களான நமது சகோதரர்களான மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களையும் நலன் விரும்பிகளையும் நமக்கு ஆதரவாக செயல்படும்படி அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டமானது எமக்கு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் துணை தூதரகம் எமது யாழ்ப்பாண பகுதியிலே இருந்து எமது அவல நிலையையும் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த தூதுவர் ஆலயத்துக்கு முன்னாலே செயல்படுத்த நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இதை அனைவரும் செவிமடுத்து ஏற்று உங்களால் ஆன ஒத்துழைப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மியான்மரில் இருந்து மீட்கப்பட்ட இளைஞர்களை உடனடியாக நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சர் இணக்கம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சருக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரிக்கும் இடையில் தொலைபேசியூடாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மியான்மர் அரசாங்கமானது சைபர் கிரைம் வலயத்தில் 56 இலங்கையர்கள் உள்ளனர் எனவும் அவர்களில் 8 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த குழுவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சரிடம் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பெண்களை வலுப்படுத்துவோம் எனும் துணைப்பொருளில் பெண் சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி கண்காட்சியும் விற்பனையும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பமானது. யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பெண் சாதனையாளர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளராக எல் இளங்கோவன் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். குறித்த பதவியேற்பு நிகழ்வானது இன்றைய தினம், அதாவது 15ஆம் தேதியன்று காலை யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபை அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இவர் வடக்கு மாகாண அமைச்சுக்கள் பலவற்றின் செயலாளராக பதவி வகித்ததுடன் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் வடக்கு மாகாண பிரதம செயலாளராக நியமனம் பெறும் வரை வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள், மாகாண அமைச்சுக்களின் உத்தியோகத்தர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதம செயலாளர், செயலக உத்தியோகத்தர்கள், மதகுருமார்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டுவிட்டால் நாட்டை மீண்டும் ஒரு பங்குரூத்து நிலைக்கு மாற்றிவிட்டே வெளியேறுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் மொட்டு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பிலும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இதனை கூறியிருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கோட்டாபய ராஜபக்ஷவின் புத்தக வெளியீடும் ஃபெசில் ராஜபக்ஷவின் வருகையும் மொட்டு கட்சியின் தேர்தல் நகர்விற்கான ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷவின் பொய்களை உண்மையென நம்பி மக்கள் வாக்களிக்கக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது. இதுவே இந்த நாட்டின் பங்குரோத்து நிலைக்கு முக்கிய காரணம் என்றார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட 15 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே கடற்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்தொழிலாளர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனையடுத்து இந்திய கடற்தொழிலாளர்களை மயிலிட்டி துறைமுகத்தில் கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இந்திய கடற்தொழிலாளர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1700 ரூபாவை வழங்க முடியும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 30 நாட்களுக்குள் சம்பள உயர்வு கிடைக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் உள்ள மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைப்பதாகவும் நாட்கூலி முறைமையால் மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இந்த முறைமைக்கு பதிலாக மற்றொரு முறைமை நிரந்தர தீர்வாக வழங்கப்பட வேண்டும் என தாம் வலியுறுத்தியிருந்த போதும் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்ததாக சுட்டிக்காட்டினார். இது பின்னணியில் எதிர்வரும் 30 நாட்களுக்குள் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1700 ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் மலையக தமிழர்கள் தமது தேசிய அடையாளத்தை சனத்தொகை கணக்கெடுப்பின் போது மலையக தமிழர் என வெளிப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை உள்வாங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பூகோள அரசியல் போட்டிக்கு மத்தியில் மற்றொரு உக்ரைனாக மாறுவதற்கு இலங்கை தயாரில்லை என்ற விடயத்தை இந்தியாவிடம் நாம் தெரிவித்துள்ளோம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர தொடர்பு என்பது மேஜிக் கிடையாது. அது எமக்கு நன்கு தெரியும். வடகொரியா, கியூபா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் மட்டும்தான் நமது தொடர்பு இருக்கும் என சிலர் கூறுகின்றனர். இலங்கையை வடகொரியாவாக்குவதற்கு முற்படுகின்றனர் எனவும் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. இது தவறு. உலகம் இன்று மாறியுள்ளது. உலகம் பூகோள அரசியலிலும் மாறியிருக்கின்றது. நாம் இந்தியா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் உட்பட உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோம். அதற்கான உறவு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை சீனாவிடம் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவிடம் கடன் வாங்கப்பட்டுள்ளது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தை நாடியுள்ளனர். IMF என்பது அமெரிக்கா தான். இவ்வாறு கடன் வாங்கியுள்ளதால் தான் நாடு இறுதியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சீனா என்பன உலக அதிகார அரசியலில் ஈடுபடுகின்றன. அந்த போட்டியில் நமது நாடு சிக்கக்கூடாது. நாம் இந்தியா சென்றிருந்த வேளை நாம் மற்றும் ஒரு உக்ரைனாக மாறுவதற்கு தயாரில்லை என இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்தோம். பிராந்திய பாதுகாப்பு சார்ந்த விடயத்தின் போது சரியான இடத்தில் நாம் நிற்போம். அவர் அதனை ஏற்றுக்கொண்டார் என்றார். மகாவலி மற்றும் 73 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 90% குறைந்துள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மகாவலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 80% குறைவடைந்துள்ளதுடன் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மழையின்மை காரணமாக குறைந்துள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீடுகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என காலநிலை அவதான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. எல்லையற்ற வளங்களை அள்ளித்தரும் கடலானது பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்ள வைப்பதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் பத்வைண்டர் அமைப்பு மற்றும் மனிதநேய கலந்துரையாடலுக்கான மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு காலநிலை மாற்றம், மனிதநேய முகாமைத்துவம் மற்றும் பொதுக் கொள்கை தொடர்பான வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடற்தொழிலாளர்கள், குறிப்பாக சிறிய அளவிலான கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவல நிலை தொடர்பாக இந்த மாநாட்டில் அவதானம் செலுத்தப்படுவது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இதே நேரம் உமது நாட்டுக்கு புராதன பெருமை மிகுந்த கடலுடன் தொடர்புடைய வரலாறு உள்ளது. ஏராளமான மீன் வளங்களையும் அது எமது கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. இருந்தாலும் கடலானது உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய சவால்களையும் அது ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக மீன்கள் அருகே வருவது தொடர்பாக நாம் அவதானம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதிக அளவில் மீன்களை பிடித்தல், சமுத்திரம் வெப்பமடைதல், கடல் மாசடைதல், கடலின் சுற்றாடல் பாதிப்படைதல், அறிக்கையிடப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத சட்டவிரோத கடற்தொழில் முறைகள் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாக ஐநா உணவு மற்றும் விவசாய கடற்தொழில் அமைப்பின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கவில்லை, கடலின் ஒட்டுமொத்த சுற்றாடலின் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால் கடலின் சுற்றாடல், உயிரினங்களின் மீன்களின் சினை முட்டைகள், பவளப்பாறைகள் அளிக்கப்படுவதுடன் இலங்கை கடற்தொழிலாளர்களின் கடற்தொழில் படகுகள் மற்றும் கடற்தொழில் உபகரணங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்துகின்றது. இதே நேரம் பாரிய இந்திய இழுவை படகுகளின் தொடர்ச்சியான வருகை காரணமாக இலங்கை கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிப்படைந்து வருவதனை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே எமது நாடு இந்த சமுத்திரத்தின் கப்பல் போக்குவரத்தின் கேந்திர நிலையத்தில் அமைந்திருப்பதனால் கடல் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு வருகின்றோம். காலநிலை மாற்றமானது தற்போது மற்றும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. கடல் நீர்மட்டம் அதிகரிப்பதனால் எமது கரையோர கடற்தொழில் சமூகம் பாதிக்கப்படும். அதேவேளை கடல் வெப்பமடைதல் கடலின் சுற்றாடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்நிகழ்வில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் கடற்தொழில் வரைவின் பிரதியொன்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாத் பைடர் அமைப்பின் தலைவர் மற்றும் தூதுவர் பெர்னாட் குணதிலகவுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.